அந்த சர்வ வல்லமைக்குள் இருந்துதான் அவர் மூவ் பண்ணுகிறார், தொடுகிறார், பேசுகிறார். நம்ம டாடி அன்பானவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் நமக்கு பலனா இருக்கிறாரு, சுகமா இருக்கிறாரு, ஆசீர்வாதமா இருக்கிறாரு, மகிமையா இருக்கிறாரு, நம்பிக்கையா இருக்கிறாரு, கேடகமா இருக்கிறாரு, அரணா இருக்கிறாரு, துருகமா இருக்கிறாரு, கைவிடாதவரா இருக்கிறாரு, முற்றுமுடி ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு. யோபுவுக்கு 2வது வாசித்த கனம், மகிமை, மேன்மை நகரத்திலும் பட்டணத்திலும் தேச அளவிலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். மேன்மை. நீங்க சோதனையில தோத்திரம் பண்ண 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 டாடிய மகிமைப்படுத்துறீங்க, பிசாசு வெட்கப்படும். உன் விசுவாச அளவு எவ்வளவாய் இருந்தாலும் அந்த விசுவாசத்தின் ரட்சிப்பு அவருடைய வேண்டுதலுக்குள்ளே உனக்கு வரும். உன் எதிர்பார்ப்பு அவருடைய வேண்டுதலுக்குள் ரட்சிப்பாய் வரும். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, நீ நம்புவது கர்த்தராலே. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருந்ததே, அவருக்குள் இருக்கிற பரிபூர்ணமாய் இருந்த ஆவியை தான் ஆதாமுக்குள்ள ஊதினார். ஆண்டவருடைய சுவாசத்துல 1 அவருடைய ஆவி, ஆண்டவருடைய சுவாசத்துல 2 கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க அது சுவாசமா ஆவியின் ஜீவனும் எனக்கு உள்ள. பிசாசை யோபுவுக்கு முன்பாக தேவன் வெட்கப்படுத்தினார். யோபுவின் புஸ்தகம் செய்தி டாப். சர்வ வல்லவரின் செயல்பாடுகள், சர்வ வல்லவரின் செயல்பாடு. செய்தி தலைப்பு என்னான்னு கேட்பேன். சர்வ வல்லவரின், சொல்லுங்க, சர்வ வல்லவரின். நம்ம டாடி சர்வ வல்லவருங்க, சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லமைக்குள் இருந்துதான் அவர் மூவ் பண்ணுகிறார், தொடுகிறார், பேசுகிறார். அசைக்க வேண்டியவனை அசைக்கிறார், குலுக்க வேண்டியவனை குலுக்குகிறார். யாருக்கு பயத்தை கொண்டு வரணுமோ அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறார். யார் கலக்கத்தோட ஒரு குழப்பத்தோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அவர்களை தெளிவு பண்ணுகிறார். சர்வவல்ல தேவன் தண்ணீரிலும் கிரியை செய்கிறார். அதாவது ஜலத்துக்குள்ளும் கிரியை செய்கிறார், வானத்துக்குள்ளும் கிரியை செய்கிறார். சர்வவல்ல தேவன் ஜலத்துக்குள்ளே கிரியை செய்த போது, எப்பா பேதுருட்டு தான் சொன்னார், நீ ஒரு தூண்டி எடுத்து கொண்டு போ, அந்த கடலில் போடு, ஜலத்துக்குள்ளே. கடலில் போட்டோன்னு ஒரு மீன் அந்த தூண்டில் வந்து அகப்படும். அந்த தூண்டி எடுத்து வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி காசு உனக்கு கிடைக்கும். அதை உனக்கும் எனக்கும் இவர்களுக்கு இடரலாய் இராதபடி வரி பணத்தை கொடுத்துரு. எங்க? ஜலத்துக்குள்ள இருந்து அந்த மீனை ஆயத்தப்படுத்தி, அந்த மீன் யாருடைய பணத்தை வாயில முழுங்குச்சோ தெரியல, முழுங்க வச்சது அவர் தான். தூண்டில நேரம் அந்த மீனை கொண்டு வந்ததும் அவர் தான். தூண்டில மாட்டினோன்னு வலிக்குமா இல்லையா? ஆனால் வலிக்கல. அதான் சூப்பர் நேச்சுரல். ஏன்னா அங்கே காட் ஒர்க்ஸ் இருக்கு. முழுங்க வச்சதும் அவர் தான், தூண்டில நேராக வந்து மாட்ட வச்சதும் அவர் தான். ஆனால் வலி இல்லை, ஏன்னா அங்கே ஆண்டவர் அங்கே அதில் வேலை செய்கிறாரு. இப்போ என்ன ஆச்சு? அந்த மீனை எடுத்து தனக்கும் இயேசுவுக்கும் சீசர்களுக்கும் வரிப்பணம் செலுத்தினான். எங்கள் பணத்தை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. பணத்துக்கு அடுத்த வார்த்தையை பேசுங்க. பணத்துக்கு அடுத்து உங்களுக்கு வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பேசிக்கிட்டே இருங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க.
என்னுடைய பழக்கம் சில சமயம் அப்படிலாம் வர்றப்ப எழுதுறது. நீங்கள் எழுதி கையெழுத்து போடுங்க. கர்த்தருடைய அற்புதத்தை, கிருபையை நிச்சயமாக பார்ப்பீங்க. வார்த்தை என்ன சொல்லுங்க? வார்த்தை. ஓகே. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். யோபு 29ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபு 29 4 5 வாசிங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார். நான் மாற்றி வாசிக்கிறேன். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. சர்வ வல்லவர் என்னோட இருக்கிறார். சர்வ வல்லவர் என்னோட சொல்லுங்களேன் இருந்தார். அவருடைய செயல், அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்போ முதலாவது சென்சிங் காட்ஸ் பிரசன்ஸ். அவர் பிரசன்னத்தை சென்ஸ் பண்ணுறது தான் இது. அவர் பிரசன்னத்தை சென்ஸ் பண்ணிட்டா அடுத்தது அவருடைய செயலை குறித்த விசுவாசம் உங்களுக்கு வரும். அவருடைய செயல், அவர் செயல் எல்லாம் அவருடைய சர்வ வல்லமைக்குள் தான் அவருடைய செயல்பாடு. செயல்படுறது நீங்கள் அல்ல, விசுவாசிக்கிறது நீங்கள். உங்கள் விசுவாசத்தில் அவரை செயல்பட நீங்கள் தூண்டுகிறீர்கள். செயல்படுவது நான் அல்ல. என் விசுவாசத்தை பேசும்போது அவரை செயல்பட, உங்கள் வார்த்தை அவரை செயல்பட தூண்டும். அவர் உங்களுக்கு விசுவாசத்தை பேசும்போது சலிப்போடு அல்ல, இவன் பேசிட்டான், நான் இப்போ என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விசுவாசத்தை பேசுனீங்க பாருங்க. அதை குறித்து அவர் சந்தோஷப்பட்டு, அவர் சந்தோஷத்தோட என் பிள்ளை, என் மகன் என் வார்த்தையை பேசிட்டான், விசுவாசத்தை தெரியப்படுத்திட்டான்னு சொல்லி அவர் சந்தோஷத்தோட செயல்படுகிறார்கள். இந்த செயல்பாடை குறித்து இங்கே யோபு சொல்லுகிறார். அது ரகசிய செயல். அது என்னது? ரகசிய செயல். எங்க 2 மண்டலம், ஒன்று ஆவியின் மண்டலம், அடுத்தது இந்த பிரபஞ்சத்தின் மண்டலம். அவருடைய செயல்பாடு காணக்கூடாத நிலைமையில், காணக்கூடாதவர் உங்களுக்கு அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத நிலைமையில் அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். எப்படி பெற்றோர்களுடைய எண்ணம் பிள்ளைகள் மேலே, குழந்தைகள் மேலே, அவர்கள் எதிர்காலத்தின் மேலே இருந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல் மேலே இருக்கிற டாடி எண்ணம் உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் வம்சத்தின் மேலே, அவர் குமாரன் வழிக்குள்ளே, அவர் குமாரன் இரத்தத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் புரிய வேண்டும். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்ன மாத்திரம் இல்லை, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க. அப்படி தானே? நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க. கல்யாணம் கட்டி முடித்தா கூட இன்னும் பார்க்கல, தாத்தா வர்றாங்க, பாட்டி வர்றாங்க, பேரனை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க, பேரனோட விளையாடுறாங்க, பேரனை தூக்கி கொஞ்சுறாங்க. தாத்தா தான் வண்டியில் எங்கே நம்ம திடீர்னு வருது, மாலா அவங்க அப்பா, மாலா அவங்க மாமனார் என்ன ஸ்கூலு, மாடர்ன் ஸ்கூலில் கொண்டு வருவார். நான் பிரைஸ்லாம் பேசுறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வேலை இருக்கிற அப்பா நல்ல அப்பாயா, அவர் ஒர்க் பண்ணுறாருங்க, அவர் சும்மா இல்லைங்க, அவர் கிரியை செய்கிறாருங்க. சர்வ வல்லவர் என்னோட இருந்தார். அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆமென். 2 பகுதியாக நான் பிரிக்க போகிறேன். முதலாவது ஒரு பகுதி சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், அப்புறம் உத்தமன். இதனால் வந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த சாட்சி. 2வது பகுதி, ஆசீர்வாதம் வந்தாவே சாத்தா சும்மா இருக்க மாட்டான்.
இவன் ஆசீர்வாதம் வேற லெவல் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இவன் ஆசீர்வாதம் அவனுக்கு ரொம்ப எரிச்சல் உண்டாக்குச்சு, கோபம் உண்டாக்குச்சு. ஆகவே கண் போட்டான். அவன் ஊரெங்கும் சுற்றி திரிகிறவன். ஆனால் யாரை தான் பார்ப்பான்? எல்லாத்தையும் பார்க்க மாட்டான். அவன் பிடியில தான் உலகம் இருக்கு, பொல்லாங்கனுக்குள் உலகம் இருக்கிறது. ஆனால் அவன் ஊரெங்கும் சுற்றி திரி வருகிறான்னா யாரு அந்த ரத்தத்துக்குள்ள, யாரு பலிக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கிறான், விசுவாசத்தோடு இருக்கிறான், அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறான், அவனை தான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரும் சுற்றி வந்தப்ப அவன் கண்ணு இவன் மேலே பட்டுச்சு. இதுதான் முக்கியம். அவன் கிழக்கத்திய புத்திரர் எல்லா பகுதியிலும் சுற்றி வந்தபோது அவன் கண் யோபுவின் மேல் பட்டது. அது அவனுக்கு எது ரொம்ப எரிச்சல் ஊட்டுச்சுன்னா அதான் நீங்கள் கவனிக்கணும். அவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டுச்சு. என்னாச்சுன்னா, யோபு 1ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆமென், 2ஆம் வாசிப்போமே, 2:3 வாசிப்போமா, 2:3 வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும், இவனுக்கு என்னன்னா, ஏன் ஆளு பெரியவனா இல்லையே? எப்படி புரிஞ்சுங்களா? ஏன் ஆளு பெரியவனா இல்லை? ஏன் கீழே இருக்கிறவன் இவனுக்கு கீழே தானே இருக்கிறான். என் கீழே இருக்கிறவன் இவனுக்கு கீழே தானே இருக்கிறான். என் ஆளு கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருக்கிறானே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, வார்த்தை உங்கள் மனசில் பதியட்டும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பெரிய வெளிச்சத்தை கொடுக்கட்டும். உங்கள் எண்ணம் தான் நீங்கள். உங்கள் எண்ணத்துக்குள்ள நீங்கள் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு மார்னிங் பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு எண்ணத்தை கொடுத்தார். அவர் என்ன உயரத்துக்கு என் எண்ணம் உயர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை கொடுத்தார். அவர் எண்ணம் ஏசாயா 55, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாக அவருடைய எண்ணம் உங்களை குறித்து, என்னை குறித்து உயரமாய் இருக்கிறது. அந்த அவருடைய எண்ணத்தின் உயரத்துக்கு நான் உயர 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 எல்லாம் எனக்கு கீழ்ப்படுத்தப்படும். அவருடைய எண்ணத்துக்கு நான் உயர உயர உயர, அவன் எண்ணம் எப்படியோ, இந்த வேதத்தில் உங்கள் எந்த வார்த்தை, எந்த வாக்கு தத்துவம், எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுடையது என்று எழுதியிருக்கோ அவை எல்லாம் உங்கள் எண்ணத்தில் உயர உயர உயர, அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் எண்ணத்தின் மூலம் நீங்கள் உடையவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். யோபு கிழக்கத்திய புத்திரன் எல்லாரிலும் பிரியவனா இருந்தான். அவன் ஏன் ஒருத்தன் கூட இல்லையே, அதனால தான் இவன் மேலே கண் போட்டான். இன்னொன்று சொல்கிறேன், இவனுடைய முன்னிலைமை இது மாத்திரம் இல்லை, இவனுடைய முன் நிலைமை அவனுடைய பட்டணத்திலே, அது ரொம்ப சூப்பருங்க. ஏசாயா யோபு 29, யோபு 29 ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தாச்சு, 2 இப்போது பாருங்க, 4, 5, 6 வாசிங்க. யோபு 29, 4, 5, 6 வாசிப்போமா? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்போது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்து இருந்தார்கள். என் பாவங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலை இருந்து எனக்காய் எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் போயிருச்சு. அந்த செல்வ நாட்களின் சீர் போயிருச்சு, மிஸ் பண்ணிட்டோம், போயிருச்சு.
அடுத்த வசனம், நான் அந்த செல்வ நாட்களின் சீர் முதல்ல 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 7000 ஆடு, 7000 ஆடுகள், 500 ஒட்டகம், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள், பணிவரைக்காளிகள். இது எல்லாம் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். இது சமுதாயத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். நான் பட்டண வீதியில் அப்படி வாசலுக்குள்ள போனாவே வீதியில் நான் ஆசனத்தை போடுவோம். பட்டணத்து வாசல்ல போய் அந்த வாசல்ல நான் சேரை போட்டு உட்கார்ந்தா வாசிக்க, வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து. எப்பா எவ்வளோ இது இருந்துச்சு. முந்தின நாட்கள் சீரில் ஃபைனான்ஸ் மாத்திரம் இல்லை, 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, இது சமுதாயத்தில் இருந்த ஆசீர்வாதம், முந்தின நாட்களின் சீர். அப்போ இதையும் உங்கள் மனசில் கொஞ்சம் வைங்க. வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறது நிறுத்தி கையினால் தங்கள் வாயை கப்புன்னு வந்துட்டா கப்புன்னு புத்திக்கோங்க. எத்தனை பேர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நெக்ஸ்ட், பெரியவரின் சத்தம் இவன் வந்தோன்னு சத்தெல்லாம் அடங்கிடும். இவன் வந்தோட சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோட ஒட்டி கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு. இவன் பேசின வார்த்தையை கேட்டாங்களே, கேட்ட காது யோபு பாக்கியவான்னு சொல்லிச்சான். நீங்க பேசுற வார்த்தையை கேட்கிறவங்க, எப்பா பாக்கியவான்ப்பா, இவன் நல்லா பேசுறான்ப்பா, ஆசீர்வாதமா பேசுறான்ப்பா, இவன் பேசுறப்ப எனக்கு என்னமோ மகிழ்ச்சியா இருக்குப்பா, அப்படி நீங்க பேசணும். என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. அடுத்து, முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஏழையும் உதவியற்றவனையும். இவன் மூலம் ஏழைகளுக்கு போச்சான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு போச்சான், உதவி அற்றவனுக்கும் இவன் மூலம் ரட்சிப்பு போச்சான். நெக்ஸ்ட், கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல். அவன் கெட்டு போகிறவனா இருந்தான், ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை, முந்தின நிலைமை சீர், விதவையின் இருதயத்தை, விதவை மனசுல வைங்க. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். வாசிங்க, நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடிப்பாய் இருந்தது, நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. வாசிங்க, நான் குருடனுக்கு இருங்க எங்க போறீங்க? குருடனுக்கு கொஞ்சம் யோசி. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானுக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து, நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். வாசிங்க, நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து புடுங்கினேன். வாசிங்க, என் கூட்டில் நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்துணையாய் பெருக பண்ணுவேன். அப்படிதான் நீங்க சொல்லணும். என் ஜீவித்து போகிறது, என் நாட்களை மணலத்துணையாய் பெருக பண்ணுவேன். நெக்ஸ்ட், என் வேர், இது முக்கியம், என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கி பனி பிரசன்னம். வாசிங்க நெக்ஸ்ட், என் மகிமை, ஹலோ என் மகிமை என்னில் செழித்து ஓங்கி, என் கையில் உள்ள வில் புது பலன் கொண்டது. வாசிங்க, எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாய் காத்திருந்தார்கள், மௌனமாய் இருந்தார்கள், என் பேச்சுக்கு
பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல். சரி, இப்ப வசனம் உங்க மேல துளி துளியா இறங்குதா, பனியா இறங்குதா? வசனம் தாயா சபையில பேசணும். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல எனக்கு காத்திருந்து பின்மாறிக்க ஆசையிலவர்கள் பேர் தங்கள் வாயை ஆவென்று திறந்தார்கள். அப்ப மழைக்கு காத்திருக்கிறது போல, பின்மாறிக்கு காத்திருக்கிறது போல ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். நெக்ஸ்ட், நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. முகக்கலை, அவர்கள் வழி போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் எப்படி உட்கார்ந்து, தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலவும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனை போலவும். இதாங்க முந்தின சீர். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறுமாடு, 500 கழுத, 10 பிள்ளைக. இது மாத்திரம் இல்லை. இப்போ வாஸ்தவம் பாருங்க, இதான் அவனுக்கு. இப்போ அதை சொன்ன இதில் இவன் ஆளை பார்க்குறான், சோம்பேறியாக இருக்கிறான், திருடுறவனாக இருக்கிறான், கொள்ளையடிக்கிறவனாக இருக்கிறான், விதவையை கொள்ளடிக்கிறான், ஏழைகளை கொள்ளடிக்கிறான், அபகரிக்கிறான். இவன் ஆள். இந்த கூட்டம் அப்படி தானே இருக்கும். திருடன் பிசாசு கூட்டம் அப்படி தானே இருக்கும். இதுதான் இவனுக்கு இப்போ இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. வாழ் ஒன்று தானே இருப்பான். உன்கிட்ட எரிச்சல் இருந்தால் அவன் அப்படி தான் இருப்பான், உன்கிட்ட பொறாமல் இருந்தால் அவன் அப்படி தான் இருப்பான், உன்கிட்ட வன்கண் இருந்தால் அவன் அப்படி தான் இருப்பான். நீ திருட அவன் திருடுவான், நீ கொலை செய்கிறவன் அவன் என்ன செய்வான், கொலை செய்வான். நம்ம டாடி அன்பானவர், ஆசீர்வதிக்கிறவர், அவர் நமக்கு பலனாக இருக்கிறாரு, சுகமாக இருக்கிறாரு, ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, மகிமையாக இருக்கிறாரு, நம்பிக்கையாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு, அரணாக இருக்கிறாரு, துருகமாக இருக்கிறாரு, கைவிடாதவராக இருக்கிறாரு, முற்றுமுடி ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு. இப்போதான் ஒரு கை தட்ட காணாம ஏங்க அவர் இருக்கிறார். அவருக்கு சொல்லி நம்ம டாடி. இதனால தாங்க இங்கேயும் பார்க்குறான், இதுலையும் இவன் ஆள் ஒருத்த கூட இல்லை. அது இருக்க முடியாது. இப்போ ரெண்டாவது அது இருக்க முடியாது. அவன் பிசாசு மாதிரி தானே இருப்பான். பிசாசு மாதிரி தான் இருப்பான். தேவனை போல இருப்பான். நம்ம அவரை போல இருக்கணுங்க, அதுதான் முக்கியம். அல்லது உனக்கு நீங்கள் இயேசுவை போல இருங்கன்னு சொல்லுங்க, நீங்கள் வார்த்தையாக இருங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வந்துட்டான். அவன் சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதிக்கவில்லையா? இப்போ முக்கியமான சத்தியம் சொல்ல போறேன். முதல் பாதி, இரண்டாவது பாதி. இழப்புக்கு முன்னால், இழப்புக்கு பின்னால். இழப்புக்கு முன்னால் அவனை குறித்த அடையாளம், அவனை குறித்து வேதம் சொல்வது சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இதுதான். இதான் யோபு குறித்து இன்னும் முக்கியமாக சொல்லணும். நீர் அவனை ஆசீர்வதிக்கவில்லையா? அவனுடைய மறுபடியும் சொல்ற சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன். இந்த யோபு ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாலே இருந்தவன். ஆபிரகாமுக்கு கற்பனை தெரியாது, ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை செய்தவன், சரியா சொன்னா இருள இருந்தவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா யோபுவுக்கு ஆபிரகாமுக்கு முன்னால யாரை பார்க்கிறோம்? நோவாவை பார்க்கிறோம். நோவாவை குறித்து என்ன சொல்லுகிறது? நோவா நீதிமானும் உத்தமனுமாய் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. கிருபை அவனுக்கு கிடைத்தது கிரியினால் அல்ல, அந்த நாட்களில் அவன் உத்தமனாய் இருந்தான், அதனால் கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, ஒரு சந்ததி, தேவபக்தியுள்ள சந்ததி முழு உலகத்தை அழிச்சிட்டா
தேவ பக்தியில் அவருடைய பெரிய பிளான் வர முடியாது. ஆகவே ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார், ரட்சித்தார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அப்போ நம்ம யோபு, மிஸ்டர் யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. தன்மார்க்கன்னா யாருக்கு தீமை செய்யக்கூடாது. எறும்பவே சாகடிக்காத கூட்டம் இருக்குது தெரியுமா? எறும்பை சாகடிக்கக்கூடாது. ஆமாம், இப்படிலாம் ரொம்ப சன்மார்க்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. வெளியே ஏங்க கிறிஸ்தவத்தில் இருக்கிற சன்மார்க்கத்தோட வெளியே இருக்கிற சன்மார்க்கம் ரொம்ப இருக்குங்க. மாட்டுக்கு அகத்திக்கீரை போடுறான், மாட்டுக்கு அகத்திக்கீரை போட்டா அது ஒரு சன்மார்க்கம். இப்படி வட இந்தியாவில் சன்மார்க்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவன் கோடீஸ்வர பண்ணா இருப்பா, பயங்கரமான கோடீஸ்வர பண்ணா இருப்பா. அவங்க முகாமுக்கு ஒன்று போயிருப்பா. அவங்க முகாமுக்கு போனோன்னே சன்மார்க்கத்தை குறித்து செய்தியை கேட்பா. சன்மார்க்கத்தை குறித்து செய்தியை கேட்டோன்னே கோடீஸ்வரியாக இருப்பா. உடனே என்ன பண்ணுவா? கோடி பணத்தை விட்டுட்டு தெருவா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கிறான். அவளுக்கு பின்னால் 10 பேர் போயிட்டே இருப்பாங்க. வெள்ளை சேலை கட்டி வாய் பேசக்கூடாது, சன்மார்க்கம். இது ஒன்று உங்கள்கிட்ட இருந்து நல்லா இருக்குமே. ரொம்ப பேசி உங்கள் வாய் இருக்கு, நல்லா பேசுங்க, விசுவாசம் பேசுங்க, புறக்கூடாதீங்க, வம்புலாம் வேணாம். அதான் புத்தீனமான பேச்சு, ஃபுலிஷ் ஸ்டாக்லாம் வேணாம். இப்படிலாம் சன்மார்க்கம் இருக்குது. நம்ம கிறிஸ்தவத்தில் சன்மார்க்கம். ஏதோ கோயிலுக்கு போனால் வந்தால் காணி, அவங்களுக்குலாம் தசவமாலாம் தெரியாது. ஆனால் தசமாக இப்போ சீஸ்லாம் எக்கச்சக்கமாக அவங்க சபை கொடுக்கறது கிடையாது, ஏதோ கொடுத்துட்ருக்குறாங்க. சன்மார்க்கம். அவங்க சன்மார்க்கம் கல்ற, அப்புறம் திருமணம், இது சன்மார்க்கம். ஐயோ கல்றே சச்சை விட்டு போயிட்டால் திருமணம் நடக்காது, அப்புறம் கல்ற கிடைக்காது, இது ஒரு சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம் தாங்க யோபுட்ட. சரி, ஒரு வசனம் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப புரியும். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்கள் மனசாட்சி அவர்களுக்கு நியாயப்பிரமாணமாய் இருக்கிறது. வெளியே ரொம்ப பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது, ஆனால் அவங்க மனசாட்சி இருக்க, எப்பா இது தப்புப்பா, இப்படி செஞ்சது தப்புப்பா, இப்படி பேசக்கூடாதுப்பா, அதான் மனசாட்சி. எப்பா நம்ம உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம மனசாட்சி இருந்தாவே, நல்ல மனசாட்சி இருந்தாவே தப்பை ஒத்துக்குவோம். நல்ல மனசாட்சி இருந்தாவே பிறரை குற்றப்படுத்தி குறை பேசிக்கிட்டு இருக்கவே மாட்டோம். நல்ல மனசாட்சி இருந்தாவே அந்த நல் மனசாட்சி உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். மனது ஆழ்மனது, இந்த ஆழ்மனது தான் மனசாட்சி. மனதிலிருந்து ஆழ்மனது, இந்த ரெண்டும் கனெக்ஷன். இப்போ நியூ கவர்னன்ட் பேசுகிறேன். இந்த மனதும் ஆழ்மனது ரெண்டும் சேர்ந்துட்டாவே நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவீர்கள். இந்த மனதும் ஆழ்மனதும் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உங்கள் எண்ணத்தை வைக்க 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 உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்படும். இந்த மனதையும் ஆழ்மனதையும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மை டாடி காட். முதலாவது தேவராஜ்யத்தை, அவர் நீதியை நான் முன்னிலை நிறுத்துவேன் என்று இந்த மனதையும் இந்த ஆழ்மனதையும் ஆவியானவரோட நம்ம இணைச்சி சொன்னால் ஆரோக்கியமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, பலனாக இருப்பீங்க, விசுவாசத்தோடு இருப்பீங்க. உங்களை சுற்றிலும் அவருடைய வேலி, அவருடைய பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். யோபுவுக்கு 2வது வாசித்த கனம், மகிமை, மேன்மை நகரத்திலும் பட்டணத்திலும் தேச அளவிலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்தும். நகரத்திலும், நகரம்னா ஒன்று, பட்டணம் ஒன்று. நகரத்திலும் மாகாணத்திலும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஆமென். அப்போ சன்மார்க்கம் கரெக்டா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது, அதுக்குள்ளே தான் ஆசீர்வதித்தார். அவனை குறித்து கர்த்தரே சாட்சி சொன்னார்.
அவன் என் தாசனாகி யோவின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. அப்போ அப்படிதான் இயேசுவின் பலிக்கு பின்னால சன்மார்க்கம் உதவாது. இயேசுவின் பலிக்கு பின்னால கிரியை உதவாது. இயேசுவின் பலிக்கு பின்னால உன் தியாகம், உன் பிரதிஷ்டை ஒன்றுக்கும் உதவாது. இயேசுவின் பலிக்கு பின்னால அந்த இரத்தத்துக்குள்ள பிதா என்னை நேசிக்கிறார், பிதாவின் அன்பு எனக்குள்ள இருக்கு, பிதா என் மேல் அன்பு கூர்ந்து குமாரனை கொடுத்தார், அந்த குமாரனுடைய பலிக்குள்ள நான் பிள்ளையான, நான் நீதியாக இருக்கிறேன், நான் ஜீவனாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் துதிக்க 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 உங்கள் ஆவியும் உங்கள் ஆன்மாவும் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரெஷ்னஸுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? சரி, ஓகே. இப்போ எல்லாம் போயிடுச்சு. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, 7 குமாரர், 3 குமாரத்தி. யோபுடைய சன்மார்க்கத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சொல்ல மறந்துட்டேன். அது என்ன தெரியுமா? அவன் தன் பிள்ளைகளை எல்லாம் 3 குமாரர்களும் அவர்கள் பிறந்த நாள் 7 குமாரர்களும் அவர்கள் பிறந்த நாளில் 3 குமாரத்திகளை கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு குமாரனும் தன் பிறந்த நாளில் பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிடுவான், சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுவான். அப்போ அப்பாவும் இருப்பாங்க, அம்மாவும் இருப்பாங்க. அம்மா குறித்து உங்களுக்கு தெரியும், ஓகே, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இருப்பாங்க. இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவன் ஒரு வேளை என் பிள்ளை அவன் செஞ்சுருப்பாங்களோ, சன்மார்க்கம் என்ன பண்ணா? பழி செலுத்தினான். சன்மார்க்கம் இல்லை, நம்ம மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்ம மார்க்கம் நீதியின் மார்க்கம். நம்ம மார்க்கம் ஜீவ மார்க்கம். ஐயா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உமது சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் எனக்கு உண்டு. நம்ம மார்க்கம் நீதியின் மார்க்கம். பவுல் பேதுரு சொல்லுகிறார், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ நீதியின் மார்க்கத்தை அறியாது இருந்தால நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம மார்க்கம் சன்மார்க்கம் இல்லை, நம்ம மார்க்கம் யூத மார்க்கம் அல்ல. வலது பார்த்து நம்ம மார்க்கம் ஜீவ மார்க்கம், நம்ம மார்க்கம் நீதியின் மார்க்கம். அந்த ஜீவ மார்க்கத்தில் இயேசு இருக்கிறாரு, அந்த நீதியின் மார்க்கத்தில் இயேசு இருக்கிறாரு. போன வாரம் என்ன செய்தி? சரி, சும்மா கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் வராது. எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. மேலே நீதி, வானத்தில் நீதி, பூமியில் சத்தியம். வானத்தில் பூமியில் நீதி இயேசு, சத்தியம் இயேசு. நீதியில் டாடி கிரியை செய்கிறார், சத்தியத்தில் ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்கிறார். அப்போ அவன் சன்மார்க்கம். அந்த காலத்தில் அவன் தான், அதனால் இவ்வளவு ஆசீர்வதிச்சான். அப்போ நான் ஒன்று கேட்குறேன், அவனை இவ்வளவு ஆசீர்வதிச்சா ரத்தத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு, ஜீவனுக்குள்ளே வந்தவங்களுக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்களுக்கு நமக்கு சொல்லிக்கிறாரே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி அவர் சாபமானாரும் சொல்லிக்கிறாரே. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி தோத்திரம் பண்ணாவே போதியா? என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? எப்பா, நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன். நீ ஆக முடியாது, நான் ஆக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கொள்ள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிற சபிப்பேன். இந்த 7 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தில் அவருடைய பெரிய உயர்ந்த, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்த எண்ணத்தை ஒரு மனுஷனுக்கு சொன்னார். ஏ ஆபிரகாம், உனக்குள்ள பூமியின் சகல குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்க போறேன். God's mind is so big.
அந்த மைண்டோட யார் வர்றீங்களோ, அந்த மைண்டு யாருக்குள்ள உயருதோ, அந்த மைண்டு வேத வார்த்தை, அந்த மைண்டு கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, அந்த மைண்டு ஆவியின் சிந்தை, அந்த மைண்டு விசுவாச சிந்தை, இது வந்துச்சுனாவே நீங்கள் இன்னைக்கு சரி கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். ஏமா சன்மார்க்கம் ஆசீர்வதிச்சார். பிசாசு எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டான். பிசாசு எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டான். ஓகே ஐயா, அவன் சன்மார்க்கம் தான். ஆனால் வேதம் சொல்லுது 1 Corinthians 10:13 நினைக்கிறேன், போட வேணாமா? தேவன் உங்களை என்னை திராணிக்கு மிஞ்சி சோதித்திடாமல் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அதை உனக்கும் பொருந்துள்ள சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கணும். சோதனையில் இவன் டாடியை மகிமைப்படுத்தணும், சோதனையில் பிசாசை வெட்கப்படுத்தணும். நான் சொல்லுங்க, சோதனையில் எனக்கு வரும் சோதனையில் எனக்கு வர்ற பிரச்சனையில் நான் டாடியை மகிமைப்படுத்தணும், பிசாசை வெட்கப்படுத்தணும். வெரி சிம்பிள்ங்க. தோத்திரம் பண்ணா பிசாசை வெட்கப்படுத்து. உங்களுக்கு வர்ற சோதனையில் பேசாமல் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சோதனையில் தோத்திரம் பண்ண 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 டாடியை மகிமைப்படுத்துகிறீங்க, பிசாசை வெட்கப்படுத்துகிறீங்க. ஏமா ஓவர் திங்கிங். சோதனை வந்தானே ஓவர் திங்கிங். ஏதாவது தப்பு பண்ணியிருப்போமோ, ஒருவேளை ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமா இல்லாமல் நடந்துட்டோமோ, அப்படிலாம் என்ன வேணாம். பிசாசு அப்படிதான் எண்ணத்தை கொண்டு வருவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனை குறித்து அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு தன் நாவினாலும் பாவம். என்ன அர்த்தம்? சோதனையில முறுமுறுக்களை, என்னையா கைவிட்டுட்ட, என்னையா இப்படி ஒரே நாளில் எல்லாத்தையும் 10 பிள்ளைகளை ஆகட்டு, வீடு ஆகட்டு, எல்லாம் விட்டு என்னையா அது அப்படின்னு கேள்வி கேட்கல, தோத்திரம் பண்ணா. டாடி தலைய பிசாசுக்கு முன்னால நிமுற வச்சான். டாடிக்கு முன்னால பிசாசு கூனி குறுக வைத்தான். நான் சொல்றேன், நீங்க துதிக்க 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 நீங்க நிமுறுவீங்க. நீங்க துதிக்க 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 பிசாசு சாஷ்டாங்கமாய் கீழே விழுவான். நாட் பிரேயர், பிரைசிங். பிரேயர் கொடுத்த அந்த செய்தி எடுத்த என்ன அது வரவே இல்லை. போன வாரம் ஒரு சப்ஜெக்ட் போட்டேன், அதுக்கு அது போக வரமா. இப்போ இதான் கர்த்தர் கொடுக்குறதானே உங்களுக்கு நான் எப்போவுமே கொடுக்கறது. ஏமேன் திரும்பி பார்க்குறாரு, பிசாசை காணோம். ஹலோ, யார் திரும்பி பார்த்தது? டாடி. எப்போ திரும்பி பார்த்தாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு தோத்திரம் அப்படின்னா பாருங்க. திரும்பி பார்த்தா துட்ட காணா, திரும்பி காண ஓடிட்டான். துதியா அவன் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான். எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்ணுங்கன்னு வேதம் அதான் சொல்லுது. எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்ணு. கிவ் தேங்க்ஸ் ஃபார் ஆல். எப்போது தோத்திரம் பண்ணு, எப்போது சந்தோஷமாரு. அது பெரிய ஆயுதம். ஏமேன் மனைவி வந்தா தேவனை விட்டு தேவனை தூசித்து செத்து போன்றா. இவன் பேசினால பிசாசு பேச வச்சானா. பிசாசு பேச வச்சான். உங்களை கொண்டு பிசாசு இப்படி வார்த்தையெல்லாம் வீட்லையும் பேச வச்சிடக்கூடாது. உங்களை கொண்டு பிசாசு வீட்லையும் சரி, வெளியும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி, எங்கேயும் சரி, இப்பேற்பட்ட வார்த்தைகளை பிசாசு பேச வைக்க இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். அதான் பெண்கள் பலவீனமான பாட்டம் தானே.
அப்படிதானே பேதுரு சொல்றாரு. அதனால தான் இவன் மனசை கொடன்னு கொடைஞ்சு, யார் மனசை? மனைவி மனசை கொடன்னு கொடைஞ்சு, அப்படி போட்டு குழப்பி, அப்படி போட்டு கிளப்பி, வாயை திறந்து ஒரே வார்த்தை பேச வச்சா, தேவனை தூஷித்து செத்துப்போ. மனைவி சொல்றா, ஏற்கனவே எல்லாம் அவுட்டு, செத்துப்போன்றா. இவனை கர்த்தர் பேச வைக்கிறார். அவனை பிசாசு பேச வைத்தார். யோபுவை கர்த்தர் பேச வைத்தார். யோபு சொல்றா, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இன்னொரு அடமொழி சொன்னா, பைத்தியக்காரி, என்னது பைத்தியக்காரி பேசுறது போல. அப்ப பைத்தியக்காரி பேசுறது போல நீங்கள் நானும் பேசக்கூடாது. கர்த்தர் கைவிட்டாரு, எங்க ஆச்சு, ஒன்றும் நடக்கலை, இது பைத்தியமான பேச்சு. அர்த்தம் தெரியாம, பைத்தியத்துக்கு பேசுறது அர்த்தம், இவளுக்கு அர்த்தம் தெரியாம தான் பேசிட்டா. ஐயோ புருஷனை சாக செத்துப்போன்னு சொன்னா அர்த்தம் தெரியாம, அதனால தான் பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறையே. ஐயா மறுபடியும் சொல்றேன், வாய் வார்த்தை தான், ஜீவன் தான். வார்த்தையை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, நன்மையை பேசுங்க. நீங்கள் யாருன்னு பேசுங்க, உங்களுடையது என்னன்னு பேசுங்க, நீங்கள் என்ன செய்ய முடியும்னு பேசுங்க. இதெல்லாம் வார்த்தையில் உங்களை குறித்து, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமென். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர், முதல் அத்தியாயம் முடிந்தது. நெக்ஸ்ட், முதல்ல சன்மார்க்கம், தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகினவன், உத்தமன், இதான் ஃபர்ஸ்ட். ஆனால் நெக்ஸ்ட் அவனை எங்கே கொண்டு போறாரு? ஒருவனை கொண்டு வருகிறார். டாடி அவனுக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். முதலாவது டாடி அவனுக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். ரெண்டாவது அவனை உயிர்ப்பிக்கும்படி ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார். டாடி அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, என் மீட்பர் உயிரோடே. வெளிப்பாடு ஏன் தெரியுமா இந்த வெளிப்பாடு வந்துச்சு? 10 பிள்ளைகள் செத்துட்டாங்க, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள் எல்லாம் செத்து போச்சு. கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு எல்லாம் செத்து போச்சு, உனக்குள் இருக்கிற நான் மீட்பர் உயிரோடு. நல்லதான் தட்டுங்களை, மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. யாருக்காக உயிரோடு இருக்கிறார் என்று கேள்வி கேட்பீர்களேயானால், உங்களுக்காக எனக்காக தான் உயிரோடு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தமது மூலமாய் வேண்டுதல் செய்யும்படியாய் உயிரோடு இருக்கிறவர் ஆகையார். ஐயா, உங்களுக்கு எனக்கு வேண்டுதல் செய்யவே அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். அவர் வேண்டுதலுக்குள் பவுல் சொல்லுகிறார், முற்றும் முடிய எந்த பகுதி ரட்சிப்பு என்றால், எந்தெந்த பகுதியில் உதவி வேணுமோ, சடுதியான நன்மை வேணுமோ, ஆசீர்வாதம் வேணுமோ, அந்தந்த பகுதியெல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிற அற்புதம், ஆச்சரியம், பிரமிப்பு, பிரமாண்டம், உன் விசுவாச அளவின்படி அவருக்குள் இருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். உன் விசுவாச அளவு எவ்வளவாய் இருந்தாலும் அந்த விசுவாசத்தின் ரட்சிப்பு அவருடைய வேண்டுதலுக்குள்ளே உனக்கு வரும். உன் எதிர்பார்ப்பு அவருடைய வேண்டுதலுக்குள் ரட்சிப்பாய் வரும். விசுவாச அளவை பெருசாக்குங்க, விசுவாச அளவை பிக் பண்ணுங்க. உங்க உள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறான், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர்.
அவர் இன்று பிளஸட் பெனியல் சபையாருக்கு சொல்லுகிறார், குடும்பங்களுக்கு சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய தீவிரப்படுறேன். செய்தியில் 2 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். முதலாவது, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், அவருடைய ரகசிய செயல் என்னோட இருந்தது. இன்று அவருடைய செயல்பாட்டுக்குள், ஆவியின் மண்டலத்தில் அவருடைய செயல்பாட்டுக்குள்ளே உங்களுக்கான பெரிய நிகழ்வுகளுக்கு அவர் உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். என் மீட்பார். அதனாலதான் சொன்னா 19 சொன்னாரு, இன்னும் 13 சொல்லிட்டான். அது டைம். அவர் என்னை சொல்ல மாட்டேங்க, கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். கொன்று போட மாட்டான்னு தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் நம்புவேன், நம்பிக்கொண்டே இருப்பேன், நம்பிக்கையாய் இருப்பேன். ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். ஒரு எதிர்பார்ப்பின் ஆவியை, இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பின் ஆவியையும் நம்பிக்கையின் ஆவியையும் கர்த்தர் உங்கள் ஆவியில இன்று இம்பாக்ட் பண்ணுகிறார், இம்பார்ட் பண்ணுகிறார், உட்புகுத்துகிறார். எதிர்பார்ப்பு என்பது உள்ளே, டாடி கிரியை செய்கிறது ஆவியின் மண்டலத்தில். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, நீ நம்புவது கர்த்தராலே, அவரால் வரும். நம்புறது நானு, நம்புறதுக்கான நம்பிக்கை கொடுக்கிறதும் அவர் தான். ஆவியான வசனத்தை ஞாபகம் மூட்டி உங்களை அப்படியே முன்னால தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. அது சன்மார்க்கம். இப்போ எங்க வந்துட்டாரு? ஜீசஸ் ரெவலேஷனுக்கு வந்துட்டாரு. என் மீட்பர். பெரிய கூட்டம் ஜீசஸ் ரெவலேஷனுக்கு வரல. இன்னும் கிரிய, சன்மார்க்கம், யூத மார்க்கம் அதில் இருக்கிறாங்க. ஏமா முக்கியமான ஒரு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒருத்தனை கொண்டு வர்றாரு உங்களுக்கு. இன்னைக்கு அவனை கொண்டு வர்றாரு, எனக்கும் கொண்டு வர்றாரு, நம்ம சபைக்கு கொண்டு வர்றாரு. யோபுவுக்கு கொண்டு வந்தார். அவனுடைய இதை பார்த்தா, வாஸ்து பார்த்தா, என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். யோபு 32:8. யோபு 32:8 வாசிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்களை என்ன வல்லவர்? அங்க யோபு 29 என்ன வாசித்தோம்? சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். இங்க என்ன சொல்லுகிறார்? மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்களை, சர்வ வல்லவருடைய சுவாசம். இவன் தான் வெளிப்பாடை யோபு கொடுக்கிறான். breath of almighty daddy God. சர்வ வல்லவருடைய சுவாசம். தேவன் தமது சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா. சுவாசம் அவர் ஆவி. அவர் ஆவி எவ்வளவு தெரியுமா? மல்கியாவில் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருந்ததே, அவருக்குள் இருக்கிற பரிபூர்ணமாய் இருந்த ஆவியை தான் ஆதாமுக்குள்ளே ஊதினார். அப்ப ஆதாம் அவருக்குள் பெற்றுக்கொண்ட அந்த பரிபூர்ணமான ஆவியிலிருந்து தான் அவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழணும். அவன் முடியல, பிசாசு ஏமாத்திட்டான். யார் அந்த ஆவி
என்ற அந்த வெளிச்சத்துக்கு நான் சொன்ன பாருங்க, ஆவி, நான் ஆவி, நான் ஆவி, நான் ஆவி, நான் ஆவியின் மனுஷன். ஐ ஆம் ஸ்பிரிட், ஹேவ் a soul, living in a body. Everything from inside to out. வரப்போகுது, சடுதியா வருது. எல்லாம் பிரமிக்க போறாங்க, ஆச்சரியப்பட போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்களை என்ன ஆக்கும்? ஆண்டவருடைய சுவாசத்தில் ஒன்று அவருடைய ஆவி, ஆண்டவருடைய சுவாசத்தில் 2 கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க அது சுவாசமா ஆவியின் ஜீவனும் எனக்கு உள்ள. வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவருடைய ஆவியும் அவருடைய ஜீவனும் எனக்கு உள்ள. இதான் நியூ கவர்னன்ட்டு, இதான் நியூ டெஸ்ட்மெண்ட்டு. ஆமென். Praise the Lord. அவன் பேரை பின்னால் சொல்கிறேன், இல்லை அவன் பேரை இப்போ சொன்னால் தான் நல்லாயிருக்கும். 32:1-2 வாசி. 32:1-2. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய யகேலின் குமாரன் எலிகுவிக்கு, அவன் பேர் எலிகு. அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? எலிகு. அவனை பிக்சரில் கொண்டு வரார். இது வரைக்கும் 3 பேர் பிக்சரில் இவங்க வந்தாங்க. ஆனால் வந்தவங்களை வச்சு பிசாசு பேச வச்சுட்டான். நீ தப்பு பண்ணியிருப்ப, தண்டா பண்ணியிருப்ப, நீ நீதிமானோ. கரெக்டா? ஐயா, உங்கள்கிட்ட இந்த தப்பு தண்டா பண்ணியிருப்பேன்னு பேசுகிறவன் பக்கத்திலே நீங்கள் இருக்கக்கூடாது. ஹலோ, நீங்கள் அப்படி யார்ட்டையும் பேசக்கூடாது. ரைட்டை பேசினா தப்பு அங்கே எப்படி வரும்? நீ தப்பே பேசிக்கிட்டு இருந்தா அவன் தப்பிதத்தில் தான் இருப்பான். வேதம் சொல்லுகிற தப்பிதத்தை பேசினால் அவன் தப்பிதத்தில் தான் இருப்பான். வேதம் சொன்ன அவரை பேசினால் அவன் அவரை போல மாறுவான். பாருங்க, இவனுடைய நாலேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் வரணும். எலிகூவுடைய நாலேஜ், அறிவு, அபிஷேகம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வரணும். அடுத்த வசனம் கொடுக்கத்தக்க. 3ஆம் வசனம் கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவனென்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேல் அவனுக்கு கோபம். இந்த 3 சிநேகிதர்களுக்கு கொடுக்கத்தக்க மறுமொழி இல்லையா? 2வது, இந்த 3 சிநேகிதரும் அவனை ஆகாதவன் என்று தீர்ப்பு பண்ணிட்டாங்க. தீர்ப்பு பண்ணாத நியாயப்பிரமாணமே சொல்லுது, ஒருவன் அவன் தப்பிதத்தை நீ 2-3 சாட்சியினால உறுதிப்படுத்தாமல் அவனை தீர்க்கக்கூடாது. இவன் தீர்ப்பே தான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறான், நியாய தீர்ப்பே பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறான். அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேல் அவனுக்கு. எலிகுவுக்கு என்ன தெரியுமா கோபம்? இயேசுவுக்கு கோபம் வந்துச்சு பாருங்க, அந்த கோபம். இயேசு யார் மேலே கோபப்பட்டாருங்க? ஜனங்கள் மேலே கோபப்படவே இல்லைங்க. தேவாலயத்தில் ஒருத்தனை சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஓய்வு நாள் செய்கிறது தகாதது என்று சொன்னார்கள். ஒருவன் சூமன கையை அவன் நீட்டிட்டான். நீ ஓய்வு நாளில் செய்யத்தகாதே செய்கிறீர்கள் என்று சொன்னபோது இவர் சொல்கிறாரு, ஏப்பா, உங்கள்கிட்ட ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு கழுதை, ஒரு மாடு குழியில் இருந்தால் தூக்கி விட மாட்டாயா?
இது ஓய்வு நாளில் விழுந்துருச்சு, நாளைக்கு தூக்கி விடலான்னு வெயிட் பண்ணுவியா? தூக்கி விடுவேல்ல. அப்போ நான் ஓய்வு நாளில் சுகப்படுத்துறது உனக்கு ஆகாதா என்று அவர்கள் மேல் கோபம் அடைந்தார். இது யோபுக்கு வந்த கோபம். இந்த ரிலிஜன் மேலே எப்போதும் கோபம் இருந்துக்கிட்டே இருக்கணும். புரியுது உங்களுக்கு? அடுத்த வசனம் சூப்பராக இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் போடுமா. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களாய் இருந்தபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடித்து தீரு மட்டும். இந்த 4 பேருமே தன்னை விட வயது சென்றவர்கள். வயதுக்கு மரியாதை கொடுக்கணும், வயதுக்கு கனப்படுத்தணும். ஹலோ, வயது சென்றவங்களை நீ கனப்படுத்து, மேன்மைப்படுத்து. அதான் எலிகு. இவன் வயது சென்றவனாக இருந்தால் தப்பாக தான் பேசுகிறான். 3 பேரும் தப்பாக பேசுகிறான். பிள்ளைகள்லாம் வயது சென்றவங்களை கனப்படுத்தணும். வயது சென்றவர்கள் அது உங்கள் அப்பா அம்மா கிடையாது, வயது சென்றவர்களாவே கனப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் தன்னை பார்க்கல வயது சென்றபடியால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடித்து தீரு மட்டும். உடனே பேசிடல. அடுத்தவன் பேசுகிறப்ப நீ உடனே டபால்னு பேசிடுற. ரொம்ப நல்லா இருக்குல்ல பிரசங்கம்? ஹலோ, நெக்ஸ்ட்டு சூப்பர். எலிகு அந்த 3 மனுஷர் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. அடுத்து, ஆதலால் பரகேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இள வயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியார், ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்பட. என்ன ஸ்பிரிட்டு பாருங்க. நான் இள வயது, நீங்களாம் விருத்தாப்பியார், நீங்கள் முதிர் வயது. ஆகவே நான் என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு நான் பயந்துருந்தேன். ஆவி, அதான் ஆவியின் மெச்சூரிட்டி. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எலிகுவின் அபிஷேகம், எலிகுவின் அந்த வாழ்வை நான் உங்கள் மேல் பேசுகிறேன், என் மேலே பேசுகிறேன். வாசித்தப்ப எப்பா இவன் வேற லெவலில் இருக்கிறான்டா. இவனை தான் யோபுட்ட கொண்டு வந்தார். உங்கள்கிட்ட வர்றவன் இப்படி தான் வரணும். நீங்கள்லாம் எலிகுவாக இருக்கணும். இந்த 3 சிநேகிதரை போல காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாய் இருக்கக்கூடாது. இவன் பேசி பேசி இவன் மனசை புண்படுத்தி இவன் வியாதியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த 3 பேர் பெயர் காரியத்துக்கு உதவாத வைத்தியர். உங்கள் பெயர், என் பெயர் எலிகு. உங்கள் பெயர், என் பெயர், நீங்கள் வைத்தியர். உங்கள் பேச்சை கேட்குறப்பே அவனுக்கு ஹீலிங் உண்டாயிரணும். உங்கள் பேச்சை கேட்குறப்பே அவனுக்கு ஆறுதல் வரணும், விடுதலை வரணும். அப்பேற்பட்டவர்களோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கணும். இப்போ காரியத்துக்கு உதவாத வைத்தியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவே கூடாது. அவனெல்லாம் தூரப்படுத்தணும். அவன்கிட்ட ஹீலிங் இல்லை, அவன் காயப்படுத்திடுவான். காயத்துக்கு உதவாத வைத்தியன் காயத்தைப்படுத்துவான். ஆனால் எலிகுவை போல இருக்கிற வைத்தியன் காயத்தை ஹீல் பண்ணுவான். ஆமென். ஓகே, அடுத்து 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 முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் நாணத்தை. எங்க இவங்கள்ட்ட நாணமும் இல்லை. நீங்கள்லாம் முதியோர் பேசட்டும், நாணத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். உங்கள்கிட்ட நாணம் இல்லைப்பா. வயசு தான் கழுத வயசாகி போச்சு. உன்கிட்ட நாணம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. ஹலோ, உங்கள்கிட்ட நாணம் இருப்பதாக, அறிவு இருப்பதாக, புத்தி இருப்பதாக, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசும்படி கல்விமானின் நாவை உங்களுக்கு தருவாராக. என்ன சூப்பர். முதியோர் பேசட்டும், வயது சொல்ல நாணத்தை அறிவிக்கட்டும். இவனு கேட்டு கேட்டு பார்க்குறான், ஒரு நாணம் வரல இவங்கள்ட்ட. அடுத்த வசனம் தான் சூப்பர். அடுத்த வசனம், ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லருடைய சுவாசமே இப்போதான் வர்றான்.
மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவர்களை, அந்த சுவாசம் வந்துட்டாவே உணர்வு வந்துடும். சர்வ வல்லவரின் சுவாசம் உள்ள கிரியை பண்ண இந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உயிர்ப்பிக்கப்படும். சர்வ வல்லவரின் சுவாசம் வர வர மனது மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? சரி, எழுகுவிக்கிறத அந்த கேரக்டர் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதே 32ஆம் அதிகாரம் 18, 19, 20 எழுகுவுடைய கேரக்டர். 18, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை, வார்த்தை எனக்குள் நிறைந்திருக்கு, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி. ஆவியாவது 603, ரூம் நம்பர் 603 ஆவி ஆவிச்சு. ரூம் நம்பர் 120 ஆவி ஆவிச்சு. புரியுதா உங்களுக்கு? வார்த்தை உங்களுக்குள்ள நிறைந்திருக்கணும். வாயை திறந்த வார்த்தை தான் வரணும். என் உள்ளத்தில் உள்ள ஆவி, நீங்க ஆவி ஏவதெல்லாம் இருக்கணும். கர்த்தர் உங்களை பார்க்க சொன்னார், கர்த்தர் உங்கள்கிட்ட பேச சொன்னார், இதெல்லாம் டூப்பு. கர்த்தர் ஒன்று பேச சொல்றதுக்கு முன்னால் இங்கே ரெடியாக அவனை வச்சிருப்பாரு, இந்த வர்றான் அப்படின்னு ரெடியாக வச்சிருப்பாரு. ஆவி ஏவுதலால் நடக்கணும். லெட் பை ஸ்பிரிட், மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கணும். வார்த்தை ஏவணும். அடுத்த வசனம், இதோ என் உள்ள அடைக்கப்பட்டிருந்தது. வாசிங்க, புது திருப்திகளை முதலாய் பீர பண்ணுகிற புது, ஐயா உள்ளத்தில் பீர பண்ணுகிற புது ரசம் உள்ளத்துக்கு. இப்போ எனக்குள்ளேருந்து பீறிக்கிட்டு தான் வருது. புது ரசமாக வருது, புதிய வெளிப்பாடாக வருது, புதிய கனெக்ஷன். வார்த்தை ஆவியானவர் பேசுகிறார். இது உங்களுக்கும் சொல்கிறேன். மறுபடியும் இந்த செய்தி கேட்கணும். அடுத்த வசனம் சூப்பர். நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன், என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். நான் ஆறுதல் அடையும்படி நானே பேசுவேன். நீங்களே உங்களுக்கு ஆறுதல் அடையும்படி பேசணும். நீங்களே உங்களுக்கு விசுவாசம் வரும்படி பேசணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? என் உதடுகளை திறந்து பதில் சொன்னா அந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்படணும். ஆமென். ஓகே, மறுபடியும் 33 3 4 வாசிங்க. இல்லை 33 3 4 வாசிங்க. என் வார்த்தைகள், சூப்பர்ல, நான் வாயை திறந்தா என் இருதயத்தின் சில உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுவான். டேஞ்சர் ஃபெல்லோ. எத்தனை பேர் இந்த டேஞ்சர் ஃபெல்லோ அங்கே இருக்கிறீங்க? பாஸ்டர் நல்லா தானே பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தீங்க. சில டேஞ்சர் ஃபெல்லோ இருக்கிறீங்க. சில ஸ்திரீ, சில பையன். ஓகே, உள்ளத்தில் என்ன இருக்கோ அதான் நான் பேசுவேன். சில பேர் புகழ்ச்சியா நீ மனுஷனை பேசின, நீ பெரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்ட. வார்த்தையை அபியாசப்படுத்தி, என் வார்த்தைகளின் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். இதாங்க எலிகு. இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த எலிகு குறித்த கேரக்டர், எலிகு குறித்த தன்மைகளை ரொம்ப வாசித்தோம். இது உங்களுக்குள்ளே பலன் செய்வதாக. நல்ல கவனிங்க. டாடி எடைப்பட்டு அவன் இழந்து போன அந்த சூழ்நிலையில், எப்பா உன் மீட்பர் உனக்குள்ளேயே உயிரோடு இருக்கிறார். அடுத்தது எலிகுவை அனுப்புகிறார். அவன் தான் சொல்றான், சுவாசம்
சுவாசத்தை குறித்து பேசுகிறார். அவருடைய சுவாசம் என்னில். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை. ஐயா, அந்த சுவாசம், சர்வ வல்லவரின் சுவாசம் உங்களை உணர்வுள்ளவர்களாகட்டும். வார்த்தை தான் ஆவி. ஆவியில் வார்த்தை இருக்கு, ஆவியில் ஜீவன் இருக்கு. இது வார்த்தையின் உணர்வு உங்களுக்குள்ள உண்டாகட்டும். அவருடைய சுவாசம். எனக்கு ஸ்டேட்டஸில் ஒரு 4 டைப் அடித்து போட்டேன். 4மே சுவாசத்துக்கு அடுத்த சிம்பிளாக வசனம், சிம்பிளாக வார்த்தை. சுவாசம், பிரீத், பிரீத். அவர் சுவாசம் எனக்குள்ள போக 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 அவருடைய வார்த்தை ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது. அவர் சுவாசத்தை நான் சுவாசிக்க 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 எனக்குள் இருந்து அவருடைய சுவாசம், அவருடைய ஆவி மக்களுக்கும் ஆசீர்வாதமாக போகும். உங்களுக்குள்ள உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், சரீரத்தின் அவயவங்கள், எலும்புகள், நார்கள், சதைகள், இரத்தம், இரத்த அணுக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரென்த்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இந்த 2 வந்துருச்சு. ஆமென். சரி, பிசாசு முதல்ல மொக்கப்பட்டம் வாங்கிட்டு போயிட்டான். ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுறவருங்க. நீ கஷ்டப்பட்டையா, துன்பப்பட்டையா, விசுவாசத்தை காத்துக்கொண்டையா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கையா, எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு எல்லாம் அவர் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறாரு. ஜீவ புஸ்தகத்தில் உனக்கு இந்த நாளில் இது நடந்துச்சு, இந்த நாளில் இது நடந்துச்சு, இந்த நாளில் இது நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு எழுதி வச்சுட்டார் ஏற்கனவே. உனக்கு இந்த நாளில் இது நடந்துச்சு, இந்த நாளில் இது நடந்துச்சு, இந்த நாளில் உனக்கு இதை செய்ய போகிறேன், இது உனக்கு வரப்போகுது, இது உனக்கு பெரிய அற்புத சாட்சியாக மாறப்போகுது, எல்லாம் அவர் மைண்டில் இருக்குது. அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டாரு. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு மயிறு கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த ஒன்று கூட அவரால் நடந்தது. சந்தேகப்படாத, பிசாசுன்னு சொல்லாத, அவரால் நடந்தது. இனிமேலும் அவராலே உனக்கு நடக்க. அவரால் என்று சொல்லும்போது சர்வ வல்லவரால இனிமேலும் உங்களுக்கு நடக்க போகிறது. தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் மேலே இருந்தது, இருக்கிறது. அந்த ரகசிய செயலின் பொருள், அந்த ரகசிய செயலின் நன்மை, அந்த ரகசிய செயலின் ஆசீர்வாதம், அந்த ரகசிய செயலின் அற்புதம், அந்த ரகசிய செயலின் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று கர்த்தர் உனக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ எனக்கு பிரியமான மகன், நீ எனக்கு பிரியமான மகள். அந்த நிலைமையில் இருந்து நான் உனக்கு செயல்பட தீவிரப்படுகிறேன். ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? ஆதியாகமம் 17, நீ எனக்கு முன்பே நடந்துக்கிட்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லவர். ஆமென். நான் யாரு? சர்வ வல்லவர். ஈசாக்கு யாக்கோபை மாமன் வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன ஆசீர்வாதம் சொல்றான்? சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருப்பாராக. இன்னைக்கு சர்வ வல்லவர், வலது பக்கம் இன்னைக்கு சர்வ வல்லவர்னுங்க. இன்னைக்கு சர்வ வல்லவர் அவருடைய வல்லமையில் உங்களுக்கு செயல்படுகிறார். இன்று சர்வ வல்லவர் அவருடைய வல்லமையில் உங்களுக்காய் தீவிரப்படுகிறார். சர்வ வல்லவர் ஆபிரகாமுக்கு சொன்னது,
நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன் பேர் இனிமே ஆபிரகாம் எண்ணப்படாமல் ஆபிரகாம் என்று எண்ணப்படும். உன்னை ஜாதிகளுக்கு நான் தகப்பன் ஆக்கினேன். சர்வ வல்லவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சர்வ வல்லவர்னாரு, ஈசாக்குக்கு தேடி பார்த்தா அவர் சொல்லலை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் இன்னைக்கு சர்வ வல்லவரோடு தான் முடிக்க போகிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:11 வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அவர் யாரு? சர்வ வல்லமை இல்ல தேவன். நீ பழுகி ஒரு ஜாதியும் பற்பல ஜாதி கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களின் சந்ததியில் பிறப்பார்கள். சர்வ வல்ல தேவனையா, சர்வ வல்லவர். முதல் பகுதி. இரண்டாவது பகுதியில் இந்த 3 பேரை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா, அவிசுவாசத்தை பேசுனீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை பேசுனீங்கன்னா, பாரம்பரியத்தை பேசுனீங்கன்னா, சரியத்துக்கு அடுத்தது, ட்ரெஸ்ஸுக்கு அடுத்தது, அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லி குற்ற உணர்வு உண்டு பண்ணும்படி தண்டனையை பேசுனீங்கன்னா, அந்த 3 பேருக்கு சொன்னார் பாருங்க, அதைத்தான் அவங்களுக்கும் சொல்கிறாரு, அவங்களுக்கும் பேசுகிறாரு. என்ன சொன்னார்? எப்பா, என் தாசன் யோபு பேசுனது போல நீ நிதானமா என்ன பேசல சொல்லுங்க, சத்தப்போட்டு சொல்லுங்க, சத்தப்போட்டு சொல்லுங்க. சரி, இப்போ ஃபைனல். சர்வ வல்லவர் சொல்லுங்க. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். இன்னைக்கு செய்தியின் கருப்பொருளே சர்வ வல்லவர். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மை, அவருடைய செயல்பாடு, அவருடைய அற்புதம், அவருடைய அடையாளத்தை நாங்கள் உடையவர்களாய் இருக்கிறதுக்கு நன்றி. அந்த யோபுடைய 3 நண்பர்களைப் போல நாங்கள் இருக்கவே மாட்டோம். அந்த எலிகுவை போல நாங்கள் இருக்கணும். அவருடைய சுவாசம் எங்களை அந்த சுவாச உணர்வுக்குள்ளே, அவர் பிரசன்ன உணர்வுக்குள்ளே, அவர் சமூக உணர்வுக்குள்ளே, அவர் வார்த்தை உணர்வுக்குள்ளே நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரங்களை தட்டி சூப்பரா முடிக்கிறேன். பிசாசு தானே வந்தான். பிசாசை தேவனுக்கு முன்பாக யோபு வெட்கப்படுத்தினான். கரெக்டா? இப்போது பிசாசை யோபுவுக்கு முன்பாக, பிசாசை யோபுவுக்கு முன்பாக தேவன் வெட்கப்படுத்தினார். நீங்க பிசாசை வெட்கப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி வார்த்தை பேச 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 தேவன் உங்களுக்கு முன்பாக பிசாசை வெட்கப்படுத்துவார். எப்படிங்க வைக்க? மொத்தம் 90 நாளுங்க. இந்த சோதனையே 90 நாள் தான். என்ன ஆச்சு? யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னலைமையை அதிகமாவா? இரட்டத்தனையாய். அதுதான் எப்படி நடந்துச்சு எப்படின்னு புரியல. 7000 ஆடு 14,000 ஆயிருச்சு, 500 ஏர்மாடு 1000 ஆயிருச்சு, 500 கழுதை 1000 கழுதை ஆயிருச்சு, வேலைக்காரர்கள் டபுளா வந்துட்டாங்க. யோபு
சாத்தான் என்ன பண்ணிட்டான், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் பருக்கள், சரங்கு, சிரட்டை அடித்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரா? பார்த்தாரு. அவன் துதியை பார்த்தாரா? பார்த்தாரு. அவனை விடல, மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்த வெளிச்சத்தை கொடுத்தாரு. இன்னொரு மனுஷனை கொண்டு தேவனுடைய சுவாசத்தை குறித்து வெளிச்சத்தை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, வாசி முதல்ல யோபு 1ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் 7, 8. யோபு 2ஆம் அதிகாரம் 7, 8 வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததி விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் சரங்கு. எனக்கு கூட உசிலப்பட்டியில் நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப சின்ன பிள்ளையில் வந்துருச்சு. இந்த இதெல்லாம் வந்துரு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஒரே அரிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கோம், வராட்டி வராமல, நீங்களாம் வரல. சரி, இந்த சரங்கை விட ரொம்ப பெரிய சரங்கெல்லாம் இருக்கு. அது எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்க. இது சரீரத்தில் வர்ற சரக்கு. இப்போதான் சூப்பர் வசனம் காமிக்கிறேன். யோபு கடைசி அதிகாரம். இதை நீங்கள் புரியணும், புரிஞ்சுக்குவீங்க. யோபு கடைசி அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சுகியனான பில்தாத்தும் நாகிமத்தனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை, என்னாச்சு, முகத்தை பார்த்தாருங்க. இல்லை, அவன் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் சரங்கு, முகத்தை பார்த்தார் பாருங்க. இவருடைய பார்வை அவன் முகத்துக்கும் அவன் சரீரம் முழுவதுக்கும் அவருடைய ஹீலிங்கை கொண்டு வந்தது. இப்போது யோபுடைய முகம் தேவனுடைய பார்வையில் அவனுடைய ஒரிஜினாலிட்டிக்கு மேலே பிரகாசமான முகமாய் அவனை மாற்றினார். வீட்டை விட்டு வெளியே வர முடியல. முந்தி பட்டணத்துக்கு போவான், வாசலில் உட்காருவான், அதான் வாசித்தோம். வீட்டை விட்டு வெளியே வர முடியல, வாசலுக்கு போக முடியல. ஆனால் இப்போது போடா முகத்தை பார்க்குறாங்க. என்னடா, மிந்தி இருந்த முகத்தை பார்க்கலாம், இப்போது இவர் முகம் வேற அளவுல ஆயிருச்சு. ஒரு பெரிய அழகு இருக்கு. அது தேவனுடைய பார்வையின் அழகு. தேவனை பார்க்க பார்க்க, வார்த்தையில் அவரை பார்க்க பார்க்க, சிலுவையை பார்க்க பார்க்க, இரத்தத்தை பார்க்க பார்க்க அவருடைய அழகு உங்களுக்குள்ள வரும். அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்களுக்குள்ள மக்களுக்கு போகும். 42:11 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து, அவனுக்கு வராதவெல்லாம் வந்துட்டான். சொந்தக்காரன் வந்தான், நண்பன் வந்தான், வராதவெல்லாம் எப்போ வரல, எல்லாம் இழந்தப்ப விசாரிக்க வரல. யோபு சுத்தமா போயிடுச்சுடா, இவன் தான் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தான். இவங்களாம் ஒரு வேளை பொறாமப்பட்டிருப்பாங்க, குசு குசுன்னு ஒரு மாதிரி ஒருத்தன் புறணி பேசியிருப்பான், அதனால தான் வரல. ஆனால் கர்த்தர் விசிட்டேஷன் வந்தோடனே அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும், ஹலோ உங்களை பாஷா அவன் வரவே வேணான்னு நினைக்காதீங்க. அவன் வந்தாலே பிரச்சனை நினைக்காதீங்க. அவன் வரப்போறான். உங்களுடைய எல்லா சகோதரர்களும், பகைத்த சகோதரர்களும், விசாரிக்காத சகோதரர்களும் சகோதரிகளும் உங்கள்கிட்ட வரப்போறாங்க. அப்போ இவனுக்கு ஆறுதல் தேவையா?
ஆறுதல் சொல்லணுமோ அப்போ ஆறுதல் சொல்ல இப்போ ஆறுதல் சொல்ல வந்தாடா. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? டேய் சகோதர சேடா, ஏடா நான் எல்லாத்தையும் அளந்து சுரட்ட வச்சு சுரட்டிக்கிட்டு இருந்தேன், வந்தீங்களாடா நம்ம சொல்லியிருப்போம். இவன் சொல்லலை. அவரோட போச்சனை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அவரோட போச்சனை பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காய் அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும், அவன் தங்க காசை கொடுக்குறான், பொன் ஆபரணத்தை கொடுக்குறான். எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளவு நகை வந்துச்சு, அவ்வளவு தங்க காசு வந்துச்சு. உங்களுக்கு நகை வருது, கோல்டு வருது. சில பேர் நகையை பேசினாவே எப்பா இவங்கெல்லாம் பயமா இருக்கு. கொலுசு போட்டு மூக்குத்தி போட்டால் பாவமா, கொலுசு போட்டால் அது விக்கிர சத்தமா, பிசாசு. இவங்க எல்லாத்தையுமே பிசாசாக தான் பார்க்குறாங்க. கொலுசு போட்டால் சத்தம் கேட்கும்ல, அது ஒரு விக்கிரக சத்தமா. முக்காடு போடாட்டி, நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் முக்காடு தான் போட்டிருக்கிறாங்களே தவிர 2 கொரிந்தியர் 3 அவர்கள் இருதயத்தில் பிரமாணம் என்ற முக்காடு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த முக்காடு போலையே. உங்களுக்கு கோல்டு வருது, தங்க காசு வருது, நிலம் வருது, லேண்ட்ஸ் வருது, எல்லாம் வருது, எதிர்பார்க்கிறது வருது. அதோட இன்னொரு கீழே வாசிக்க சூப்பர் 13-14 வாசிமா. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கர்னாப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்தியை போல சௌந்தரியமான பெண்கள், அப்பா தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல அழகான பெண்கள் எங்க இல்லையா? பார், என்னுடைய மகன் யோபு எனக்கா நின்னா, என்னை தோத்திரம் பண்ணா. நான் அவனுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிற வெளிச்சத்தை கொடுத்தேன், எலிகுவை அனுப்பினேன், சுவாசத்தை கொடுத்து புரிஞ்சுக்கிட்டான். நான் இனிமேல் இவனை விட மாட்டேன், லேட் பண்ண மாட்டேன். பூமி எங்கும் அப்பேற்பட்ட அழகிகள் இல்லையா? ஆண்களை குறித்து சொல்லல, அழகுனாவே பெண்கள் தான். ஆண்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பெண்கள் தான் அழகு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப கிரெடென்ஷியலா சொல்லியாச்சு. ஆமென். வாவ். சர்வ வல்லவருடைய சுவாசம் உங்கள் ஆவியிலே பலன் செய்வதா? இன்று கேட்ட ஒவ்வொரு வார்த்தை உங்கள் ஆவியிலே பலன் செய்து. யோபு அதே அதிகாரத்தில் சொல்கிறான், என் காதில் கேட்டதை என் கண்கள் கண்டது. இன்று காதில் கேட்டதை தொடர்ந்து காதில் இங்க சபையில தீர்க்கமாய் கேட்டு வருவதை உங்கள் கண்கள் காண போகிறது. உங்கள் எழுத்தின் கண்களில் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி, கர்த்தர் எனக்கு வைத்த விசுவாசத்தின்படி எனக்குள் இருக்கிறது வெளிப்பட போகிறது. காதில் கேட்டதை கண் காணப்போகிறது. நான் பேசினதை, அறிக்கை செய்ததை, பிரகடனப்படுத்தினதை தேசம் பார்க்க போகிறது, உலகம் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் உங்களோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். சர்வ வல்லவருடைய செயல்பாடு உங்களுக்காய் இந்த செய்தியிலே தீவிரப்படுகிறதை கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கூடாதது கூட போகிறது, நடக்காதது நடக்க போகிறது, நினைக்காதது சம்பவிக்க போகிறது. நன்மை, அற்புதம் உன் வீட்டு வாசற்படியே வந்து தட்ட போகிறது. நீ போகிறதல்ல,
உன்னை தேடி ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீ போகிறதல்ல, உன்னை தேடி மனுஷர்கள் வர போகிறார்கள். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உன்னை தேடி ஆசீர்வாதம் வருவதை, நன்மை வருவதை, ஜனங்கள் வருவதை, ராஜாக்கள் வருவதை, இந்த ஸ்தலத்துக்கு ரூம் நம்பர் 603 ஏசியா 63 உதிக்கிற இடத்திற்கு ராஜாக்கள் வருவதை, இந்த நாளில் ரூம் நம்பர் 120 பெந்தேகோஸ்தையை இந்த நாளில் நான் சபைக்கு கட்டளையிடுகிறேன். டுனாமிஸை கட்டளையிடுகிறேன். அற்புத அடையாளத்தை கட்டளையிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.